இதில் அசோக் செல்வன் நடித்திருப்பார் என்பதை விட இதை வாழ்ந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் அவர் சம்பளம் வேறு கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு ஆக்சுவலாக. தயாரிப்பாளரும் நடிகருமான அம்மா டி சிவா அவர்களை மேடை கழிக்கிறோம் பேசுறதுக்கு. வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி மண்மேரி தூங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சி. அதனால தான் நான் முதல்லையே வந்துட்டேன். நிறையா சங்கங்கள் தமிழ் சினிமாவில் இருந்தால் கூட கடந்த 2-3 ஆண்டுகளாக நடிகர் சங்கம் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாக இருந்துச்சு. அது ஒரு முழுமையான ஒரு உடம்புல ஒரு அங்ககீனமாகவே நாங்கள் உணர்ந்தோம். எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை நடிகர் சங்கத்தோடு இருந்தாலும் பேசுகிறதுக்கு அங்கே சங்கம் இல்லை, நடிகர்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு சங்கம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடான நேரத்தில் அண்ணன் பூச்சிமுருகன் அவர்கள் போன்ற பெரும் முயற்சியாலே நேற்றைக்கு அது ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்து இன்றைக்கு ஒரு சங்கம் என்ற ஒன்று உருவாகி அது இன்றைக்கு முக்கியமாக மதிப்புக்குரிய நாசர் அவர்களும் விஷால் அவர்களும் கார்த்தி அவர்களும் அண்ணன் பூச்சிமுருகன் அவர்களும் கருணாஸ் அவர்களும் பொறுப்புக்கு வந்து இன்றைக்கு ஒரு முழுமை அடைந்திருக்கிறது. அந்த வெற்றி பெற்ற அனைவருக்கும் மொத்த தயாரிப்பாளர் சார்பாகவும் இந்த மண்மேலை படக்குழுவின் சார்பாகவும் என்னுடைய மொத்த பத்திரிகையாளர் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நடிகர் சங்கம்ன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு பார்ட் எங்களுக்கு சினிமாவில். எப்படி தயாரிப்பாளர் சங்கம் எவ்வளோ முக்கியமோ, தொழிலாளர் சங்கம் எவ்வளோ முக்கியமோ, அந்த அளவுக்கு முக்கியமானது நடிகர் சங்கம். அது இல்லாத எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு குறையாக இருந்ததுன்றது அது எங்களுடைய அனுபவத்தில் நான் ரொம்ப உணர்ந்துட்டோம். அதனால் அதுக்கு பூச்சிமுருகன் சார் வந்திருக்காங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தினுடைய தலைவராக இருக்கிறார். இன்றைக்கு அரசாங்கத்தோட ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார். மிக விரைவிலே தமிழ் சினிமாவுக்கு ஒரு வாரியத்தை அமைத்து அந்த பொறுப்பையும் அவரை ஏற்றுக்கொண்டு அதையும் திறம்பட நடத்தி இந்த சினிமா துறைக்கான எல்லா விதமான ஒரு புது விதமான அத்தனை முயற்சிகளையும் எடுத்து மாண்புமிகு முதல்வர்களுடைய அனுமதியோடும் ஆதரவோடும் இந்த சினிமா துறையை புதுப்பிக்க வாழ்விக்க எல்லா தயாரிப்பாளர்களை வாழ்வை மேம்படுத்த அத்தனை டெக்னீஷியன்களுடைய வாழ்வை மேம்படுத்த சினிமா துறையை புதுப்பிக்க அத்தனை முயற்சிகளையும் பூச்சிமுருகன் அவர்கள் முயற்சிக்க வேண்டும். அவருடைய மொத்த ஆதரவும் இந்த சினிமாவுக்கு இருக்க வேண்டும். அந்த வாரியம் ஒன்றை அவர் தூக்க வேண்டும் என்பதை எங்களுடைய வேண்டுகோளாக வைத்துக்கொண்டு இந்த சில ஆண்டுகளாக பெரும் முயற்சி எடுத்து நடக்கப்பட்டிருந்த அந்த நடிகர் சங்க கட்டிடம் என்ற மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு லேண்ட்மார்க் பில்டிங் ஒன்று அப்படியே நின்றுட்டுருக்கு. அதுக்கு வந்து இந்த மண்மேலை படக்குழுவின் சார்பாக ஏதாவது ஒரு சிறிய தொகையை கொடுத்து இன்றைக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுக்கணும்னு நாங்கள் எல்லோரும் நினச்சோம். அதுக்காக அந்த யோசனையை நான் கூப்பிட்டு சொன்னேன். அப்படி சொல்லும்போது தயாரிப்பாளர் சார்பாகவும் இயக்குனர் வெங்கட் பிரபு சார்பாகவும் இதனுடைய பார்ட்னர் நண்பர் சிங்காரவேலன் சார்பாகவும் ஏதோ செய்யணும் யோசனை சொன்ன என்னுடைய அம்மாகிரீசன் சார்பாகவும் சேர்த்து ஒரு 5 லட்சம் ரூபாயாக இந்த விழாவின் மூலமாக பூச்சிமுருகன் அண்ணன் அவர்களுடைய கையிலே கொடுத்து இந்த சிறு தொகையை துவங்கி வைக்கிறோம். இது 5 லட்சம் 5 கோடி 50 கோடி என்று பெருவெள்ளமாக பெருகி மிக விரைவிலே அந்த பில்டிங் இது ஒரு ஐகானிக் சினிமா பில்டிங்காக மாறி இந்த ஒரு நடிகர் சங்கத்தின் மிகப்பெரிய ஒரு கௌரவ சின்னமாக மாறி இந்த சினிமாவுக்கு நிறையா சர்வீஸ் பண்ணணுன்றது எங்களுடைய ஆசை. அதை செய்வதற்காகத்தான் உடனடியாக அவருடைய இந்த விழாவுக்கே நாங்கள் வர வச்சோம். இந்த இடத்துல அவர் வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதனால் இந்த சேவையை நிறையா அவருடைய பூச்சிமுருகன் அவர்கள் வந்து இந்த அரசாங்கத்தினுடைய தொடர்புகள் அத்தனையும் பயன்படுத்தி இந்த சினிமா துறைக்கு நிறைய அவருடைய சேவைகளை செய்ய வேண்டும் என்று அவருடைய வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அவருக்கு இந்த காசோலை படக்குழுவின் சார்பாக வெங்கட்புரம் அவர்களும் சிங்காரவன் அவர்களும் வழங்க வேண்டும், அவருடைய பொன்னாடை பற்றி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மன்மதிலை இந்த படத்தை முழுமையாக பார்த்தவன் என்ற முறையில் இந்த படத்தை பற்றி சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன்.
நிச்சயமாக வந்து இது ஒரு எந்த விதமான ஆபாசமான படமே அல்ல. இன்றைக்கு கே. பாலச்சந்தர் சார் அவர்களிருந்து இந்த படத்தை எடுத்திருந்தால் நிச்சயமாக இது கே. பாலச்சந்திரன் மன்மதிலை என்று டைட்டில் போட தகுதியான ஒரு படம். அந்த அளவுக்கு ஒரு தரமாக நேர்த்தியாக வெங்கட் பிரபு அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய படம் தான் மன்மதிலை என்ற படம். நிச்சயமாக இது வந்து குழந்தைகள் தவிர குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். அந்த அளவுக்கு ஒரு நாகரிகமாக நகைச்சுவையாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஆபாசமோ விரசமோ இல்லை. கண்டென்ட்டாக தான் அடல்ட்டே தவிர விஷுவலாக அடல்ட் இல்லை. அந்தளவு ரொம்ப அழகான படமாக இருக்கிறது. இதில் அசோக் செல்வன் நடித்திருப்பார் என்பதை விட இதை வாழ்ந்திருக்கிறார் என்பது தான் உண்மை. இதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு சம்பளம் வேறு கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக நியாயமாக ஒரு நல்ல சேரிட்டிக்கு நடிகர் சங்கத்துக்கு நீங்கள் டொனேட் பண்ணிடலாம். இங்கேயே அதை என்னோட வேண்டுகோளாக வைக்கிறேன். பூச்சி முருகன் சார் கொஞ்சம் கவனிக்கணும் அவரை பற்றி. மெம்பர் தான் அதை அங்கேயே கேட்டேன். மெம்பர் தான் சார். ஆனால் கொஞ்சம் நியாயமான ஒரு டொனேஷன் இந்த படத்தில் நீங்கள் வாங்கணும் சார். இல்லை சார், இல்லை எவ்வளோ வாங்கினாலும் அது தப்பு சார் இந்த படத்துக்கு. அது அவ்வளவு விஷயம். ஆமாம், அது சார் எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் அந்த கேட்ரேஜுக்கு அப்புறம் ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பார்ல, அதனால் நிஜமான அனுபவம் இருந்தால் தான் கொடுக்க முடியல, கொடுக்க முடியாது. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். நிஜமாக வந்து அந்த ரியா அவர்களும் பூஜா சம்யுக்தா ஹெக்டேவும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது வந்து பிரேம்ஜியோட மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரானரியாக படம் நல்லாயிருக்கு. ஃபுல் படமே வந்து ஒரு ஃப்ரேம் கூட லேக் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரைட்டாக அவர் வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட் சொன்ன மாதிரி இல்லாமல் எப்படி மாநாடில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு பீரியடெல்லாம் வச்ச மாதிரி இதுலேயும் ஒரு பீரியடு, ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி போனாலும் அதை விட அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும் அந்த படம். அந்தளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து வெங்கட் பிரபுவோட படங்களில் ரொம்ப டிஃப்ரெண்ட். நீங்கள் எவ்வளோ மாநாடு பார்த்துட்டு போய் என்ன எதிர்பார்ப்போட போனாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த படம் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுவோங்களா. அந்தளவுக்கு ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கு இந்த படம். கண்டிப்பாக ஆடியன்ஸை வந்து செம்மையாக ரிலாக்ஸ் பண்ணும், அவ்வளோ தூரம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். இந்த படத்தில் நடித்த எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய லைஃப் இருக்குது. இது வந்து நான் அவனை இல்லைன்னா நம்ம ரொம்ப சின்ன வயசில் பார்க்கும்போது ஜெமினி சார் நம்ம எவ்வளோ தூரம் ரசிச்சோமோ அந்தளவுக்கு அசோக் செல்வன் இந்த படத்தில் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். டெஃபினட்டாக இந்த ஜென்ரேஷன் கிடைச்ச ஜெமினி கணேசன் நிச்சயமாக அசோக் செல்வன் தான். இவ்வளவு ஜாலியாக இப்படி கேரி பண்ணிட்டு போன ஒரு ஆக்ட்ரஸ் நான் ரீசன்ட் டேஸில் நான் பார்க்கவே கிடையாது. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு அந்த படத்தை. இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இது எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் பேசணும் அதை பற்றி பேசலாம், அந்தளவுக்கு நல்லா இருந்தது. விபி ஸோ நைஸ். இது வந்து இதை விட வந்து மக்களை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டீரியலே கிடையாது. இது டெஃபினட்டாக வந்து ஒரு பசங்க பார்த்தா கூட தப்பாக இருக்குதுன்னு நான் நினைப்பேன். அந்தளவுக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு விஷயம் தான். உண்மையாக வந்து இதில் நீங்கள் இது ஒரு லிட்டில் தாண்டி இதுக்கு மேலே இதில் வேறு ஒன்றுமே இல்லை. இதில் ஆக்சுவலாக ஒரு பெரிய விரசமாவோ ஒரு விஷுவலாவோ எதுவுமே சொல்லலை. ரொம்ப அழகான படம். ரொம்ப பார்த்துட்டு வந்தோம்னா நிச்சயமாக ஒரு 2-3 நாளைக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்குன்ற அளவுக்கு ஒரு ஜாலியான ஒரு படம். ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் எல்லாருக்குமே ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப், பியூட்டிஃபுல் ஃபில்ம். ஒரு ராக்ஃபோர்ட் முருகானந்தத்துக்கு இது சம்மந்தப்பட்ட அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இது வாங்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிச்சயமாக ஒரு ஜாக்பாட் படமாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் டு எவரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் த மீடியா. எல்லாத்துக்கும் தேங்க்யூ.